பாண்டிச்சேரிக்கு வந்தால் நல்ல ரெசார்ட்டில் தங்கிறதுக்கு வீடியோஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு ரிவர் வியூவில் ஒரு வீடியோஸ் காட்டுங்க, நல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் காட்டுங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக தாங்கணும், பக்கத்தில் நிறையா எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்பவுமே சைலண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி எதாவது இருந்தால் வீடியோஸ் கொடுங்க. வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் காட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கெலாம் நம்ம ரிப்ளை தர விதமாக இப்போ நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து இருக்கிறோம். ஆக்சுவலாக அது எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோனங்குப்பத்தில் தான் லொக்கேட் ஆகுது. பாண்டிச்சேரி நோனங்குப்பத்தில் தான். இந்த ரெசார்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் வியூ ரெசார்ட். நீங்கள் பீச் வியூவில் பார்த்துருப்பீங்க, ரிவர் வியூவில் ரெசார்ட் பார்த்துருப்பீங்களா? ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி நோனங்குப்பம், அந்த நோனங்குப்பம் ஆறு போயிட்டு இருக்குது. அந்த ஆற்றை பார்க்குற மாரி தான் இங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸே இருக்குது, இந்த ரெசார்ட்டே இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது இந்த ஆற்றுல ஒரு போட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த போட்டுக்குள்ளே நம்மளாம் ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரி தான் இதோட கட்டமைப்பே இருக்குது, இதோட வியூவே இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ள செம்மையான விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு வரதுக்கான லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். லைக் நீங்கள் அங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மீன்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ரிவர் வியூ தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் பிடிப்பாங்க, நீங்கள் அந்த டைமில் கூட போய் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ரொம்பவுமே ஒரு செக்யூரிட்டியான இடம் தான் இது. மீனா ஐஃபை செக்யூரிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க. சிசிடிவிலேருந்து ப்ளஸ் உள்ளே யாரும் எகிரி குதிக்காத அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டி கேட்டே கொடுத்துருக்குறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. மக்களே, ஸோ நீங்கள் பைக்கில் அங்கே நிறுத்தி இங்கே வெளியே காரு வண்டிலாம் பெரிய வண்டியில் வந்தீங்கன்னா வெளியே நிறுத்திக்கலாம். பைக்கில் வந்தால் உள்ளே நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரலை சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் இந்த ரெசார்ட்டே இருக்கும். ஒரு நேச்சுரலாக நம்ம எங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போய் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்விம்மிங் பூலே பாருங்களா. ஃபஸ்ட்டே உங்களுக்கு யானை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூலோடு இருக்கும். லைக் ஸோ ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களோட சரி இல்லை பெரியவங்க வந்தாலுமே சரி ஜாலியாக குதிச்சு விளையாட ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இல்லை, ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல்லு. நம்ம ஒரு பேண்ட் ஷர்ட்டில் வந்தாச்சு, இல்லைனா நம்மளே இறங்கி ஜாலியாக குதிச்சு விளையாடலாம். நீங்கள் இங்கே தங்குறீங்கன்னா ஜாலியாக இங்கே விளையாடலாம். இங்கே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுவுமே நல்ல ஒரு பெரிய லாங் ஃபைட்டான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஜாலியாக இருக்கும். ஓரளவுக்கு கிட்ஸு பெரியவங்க எல்லோரும் விளையாடக்கூடிய அளவில் தான் இங்கே ஹைட் அண்ட் வெயிட் அந்த ஹைட் கொடுத்துருப்பாங்க. கிட்ஸ்னால் அந்த ஓரமாக விளையாடுங்க, கொஞ்சம் அடல்ட்னா இந்த ஓரமாக விளையாடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நல்லா அழகாக எப்பயுமே க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணி தான் அந்த ப்ராசஸில் தான் அங்கே வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாலியாக இருக்குது விளையாடுறதுக்கு. எனக்கு விட்டா இப்போ நான் அந்த காஸ்டியூம் மட்டும் வேறு போட்டுருந்தேனே எகிரி குதிச்சு விளையாடி இருப்பேன் நான். அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இங்கே மேட்ரு இல்லை, ஆனால் அதுவும் ஒன்று இருக்குது. அதை தாண்டி இன்னொன்று இருக்குது, அதை காட்டுட்டேன் நான். ட்ரெயின் தான் பாருங்க, வாட்டர் ஃபால்ஸு. வாட்டர் ஃபால்ஸோட இங்கே ரெசார்ட் இருக்குது. அங்கே ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறவங்க குளிக்கலாம், இல்லை வாட்டர் ஃபால்ஸ் விளையாடணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இது இருக்குது. வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு ப்ரைவேட்டான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. பாண்டிச்சேரியில் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ப்ரைவேட்டாகவே இருக்குது. இங்கே ரூம் எடுக்கிறவங்களுக்கு 24 ஆக்சஸ். 24 ஹவர்ஸ் நீங்கள் 24 மணி நேரம் குளிக்க மாட்டீங்களே. ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்து குளிப்பீங்களா? அந்த டைமில் கேட்டால் அவங்களே பண்ணி தருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே க்ளீனிங்காக வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஜாலியாக இங்கே எப்படி பார்த்தாலுமே ஒரு 10 பேர் நிற்கலாம், அந்தளவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, கிச்சன் செட்டப் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த இடத்துல ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வரீங்க, இல்லை இதை குக் பண்ண நினச்சாலுமே சரி, இங்கே உங்களுக்கு சமையல் அறை இருக்கும். ஸோ இந்த அறையில் நீங்கள் சமைச்சிக்கலாம். ஓகேவா? இல்லை இதை தாண்டி எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட விளையாட பெட்ஸ்லாம் இருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, டாகு, நல்ல ரேபிட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிஎன் இருக்கும். ஸோ இவங்களாம் கூட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். உங்கள் டைமிங் இங்கே பயங்கரமாக உங்கள் பொழுதுபோக்கை இங்கே பயங்கரமாக வேறு லெவலில் கொடுத்து நிறைய விஷயம் இருக்குது. ஃபிஷ்ஷு இருக்குது, ஃபிஷ்ஷில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இல்லை இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஓகேவா? இதுமாரி உங்களோட பொழுதுபோக்கை ஜாலியாக விளையாட நிறைய விஷயம் இருக்குது. வாங்க இந்த இடத்தோட மெயின் விஷயமாக ஒன்று காட்டுறேன் நான். பாண்டிச்சேரிக்கு வரீங்க, ஒரு ஈவினிங் டைம் ஆகுது, ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்ற இடமா வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் காட்டக்கூடிய இடம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். வாங்க. பீச் வியூலாம் பார்த்து போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ரிவர் வியூ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். இது ஆக்சுவலாக பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த மெயின் ரிவர், நோனங்குப்பம் ஆறுன்னு சொல்லுவாங்க, நோனங்குப்பம் ரிவர். இந்த ரிவரோட வியூவிலேருந்தே நீங்கள் டைம். ஸோ
இந்த இடத்துல ஜாலியாக நீங்கள் உட்காந்து ஈவினிங் டைமில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை சில்லுன்னு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வீடு அடிக்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல உட்காந்துலாம் ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இங்கே நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பின்னாடி அப்படியே பாருங்களா, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர் தான். இங்கே போட் ஹவுஸுமே நியர்பை தான். ஸோ பக்கம் தான், அதோ தான் இருக்குது போட் ஹவுஸ். வந்து நீங்கள் போட்டில் போனாலும் அங்கே போட்டில் போகலாம். ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு பீச் ஆக்சஸும் இருக்குது, ரிவர் ஆக்சஸுமே இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து போட்டு பிடிச்சிங்கன்னா லைனாக இந்த ரிவரில் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு பீச் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த போட்டில் தான் போக முடியும். அங்கே ஒரு பீச் இருக்கும், அந்த பீச்சில் விளையாடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரூம் எடுத்துல இந்த 2 பெனிஃபிட்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்து ரிவர் வியூவுமே இருக்குது, ப்ளஸ் பீச்சுமே இருக்குது. அங்கே போட் எடுத்தால் மட்டும் தான் அது வந்து அங்கே எட்டுமே விடுவாங்க. ஓகேவா? அது ரொம்பவுமே பெரிய காசு தான், ரொம்ப சின்ன காசு தான். அது வந்து நீங்கள் கேட்டது என்னன்னு கேட்டீங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல அந்த போட்டோட வியூ. ஸோ இந்த வியூ தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டில் போகிற மாரியே இருக்கும், ப்ளஸ் அப்படி இந்த ரிவருமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ரூமை காட்டுறது தானே கேட்குறீங்க. வாங்க நம்ம ரூமையும் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து வீக்கெண்டு இல்லை, ஸோ அதனால் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 ரூம் ஃப்ரீயாக இருக்குது, அதை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபைன். ஸோ இப்படி ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட வரீங்களா, இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பெட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒயிட் அண்ட் க்ளீனில் அழகாக கிளியர் பண்ணி, ஸோ பார்க்கும்போதே தெரியுதுல, நல்லா ஒயிட் அண்ட் கிளியர் அழகாக பெட் கிளியர் பண்ணி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொக்கு ஷேப்பில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 எல்லா ரூம்லுமே இங்கே ஏசின்ற ஒரு மேட்டர் இருக்கும். அப்புறம் டிவி இருக்குது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் டிவிலாம் ரொம்ப போர் அடிச்சிடும்ல. ஸோ அதனால் டிவி, ஏசி, நல்ல ஒரு க்ளீனிங்கான ஒரு பாத்ரூமு, க்ளீனிங்கான ஒரு பாத்ரூம் செட்டப்பில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? வித் ஷவர், ஹீட்ரு வேணாலும் ஹீட்ரு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் வெயில் காலத்தில் இருந்தாலுமே சரி, குளிர் காலத்தில் வந்தால் குளிர் காலத்தில் வந்தால் அந்த ஹீட்ரு யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கான விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. வாங்க. ஸோ அதுமாரி உங்கள் லக்கேஜ் எடுத்து வரீங்கன்னா சேஃபாக இங்கே வைக்கிறது உங்களுக்கு வார்ட்ரோப்புமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸுமே இந்த ரூமில் இருக்குது. தென் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை நிம்மதியான ஒரு தூக்கம் தேவை, ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல தூக்கம் தேவைன்னா, இப்போ நான் இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படி தான் இருக்குது. நல்ல எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் தேவைன்னா நான் இப்படி ஜாலியாக வந்து தூங்கிட போகிறேன், அவ்வளோதான் வந்து. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதேமாரி மேலே ஒரு ரூம் இருக்குது, அதையுமே நம்ம போய் பார்க்கலாம்.